சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் போடுற அளவே நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு. இட்லி பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து ஒரு 300 உளுந்து இருக்கும். உளுந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இட்லி பொடிக்கு எப்பயுமே கருப்பு உளுந்து கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கணும். கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படிங்கல வெள்ளை உளுந்து சேர்த்துங்க. உருட்டு உளுந்து கிடைக்குதுல்ல, அதை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கங்க. கருப்பு உளுந்து வறுக்கையில் நம்மளுக்கு வாசனை அதிலே வந்துடும். அப்போ நம்ம எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. உளுந்து பொரியுது பாருங்கள், சவுண்டு கேட்கு பாருங்கள். கொட்டி வச்சுக்கலாம். நம்ம இதுவும் அதே அளவு உளுந்து அளவுக்கு கடலப்பருப்பும் எடுத்துக்கணும். உளுந்தும் கடலப்பருப்பும் சமமாகவே போட்டுக்கங்க. இதையும் கொஞ்சம் ஸ்டவ்வை கம்மியாகவே வச்சு நல்லா கொஞ்ச நேரம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கடலப்பருப்பும் வறுத்தாச்சு. இதையும் எடுத்து அந்த உளுந்து கூடயே மாற்றி வச்சுக்கலாம். இது கூட ஒரு 100 கிராம் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா பொரியட்டும். பொரி அரிசியாக பொரிஞ்சு வரணும். அது அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் எடுத்து நம்ம அந்த பருப்பு கூட கொட்டி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம். ஒன்று ஒன்றா வறுக்கிறது மட்டும்தான் வேலை இட்லி பொடிக்கு. வறுத்துட்டோம்னா பொடி நுணிக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு, அதையும் மாற்றிக்கலாம். இதோட நம்ம சேர்க்க போகிறது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். நல்ல 1 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் மிளகு, அது ரெண்டையும் நம்ம வறுத்து அது கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சோன்னே நம்ம மாற்றிக்கலாம். இப்போது எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் எள்ளு. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இட்லி பொடிக்கு நல்லா கல் மண் இல்லாத பார்த்து சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு, அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 50லேருந்து ஒரு 75 கிராம். நல்ல காரம் வேணால் ஒரு 100 கிராம் இந்த நான் வறுத்த பருப்புக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கணும். அதில் நான் ஒரு 2 பூண்டு, முழு பூண்டை இப்படி தட்டி வச்சுருக்கேன். இதையும் அந்த பூண்டை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கங்க. பொரிச்சு போடுறப்ப இன்னும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். பச்சை பூண்டாக ஒரு கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொரிச்சு போட்டாக்க நல்லாயிருக்கும், கெட்டு போகாது உங்களுக்கு. பொரிச்சு போடுறப்ப பொடி பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா இந்த அளவு பொரிஞ்சிருச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். வறுத்தது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம பொடியை அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டு சமையலில் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களை சேரும். நன்றி.